ஏசாயா 40வது அதிகாரம், ஜீசஸ் 31வது வசனம். எல்லாம் எடுத்துட்டிங்களா? ஏசாயா 40:31 பழைய ஏற்பாட்டில் 845 845வது பக்கம் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. என்ன பலன் அடைந்து? புது பலன். புது பலன் அடைந்து. புது பலன் சொல்லுங்க. புது பலன். பலன் பலப்படுத்துகிற கிறிஸ்து, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, சபையை பலப்படுத்துகிற தேவன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன். உலகம் மனிதர்கள் நம்மை பலவீனப்படுத்துவார்கள், கர்த்தரோ நம்மை பலப்படுத்துகிறவர். இங்க வாசிக்கிறோம், புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். காலையில தியானிச்சோம், நம்முடைய தேவன் 3 கட்டங்களில் நம்ம என்ன செய்கிறவர்? பலப்படுத்துகிறவர். அதில் முதல் கட்டம் என்ன கட்டம்? முதல் சூழ்நிலை என்ன சூழ்நிலைன்னா, நாம் பலவீனப்படுகிற நேரத்தில் அந்த நேரத்தில் பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன போல, என்னுடைய பலன் எப்போ விளங்கும்னா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ அங்கே கர்த்தர் எப்போ பலப்படுத்தினார்னா, பலவீனப்பட்ட நேரத்தில். பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பலவீனத்தில் பலப்படுத்தின தேவன். அப்போ அவர் பலப்படுத்தின முதல் கட்டம் பலவீனத்தில் பலப்படுத்துகிறவர். அப்படி யாரெல்லாம் பலப்படுத்தினார்னா, இல்லையா, எசேக்கியா ராஜாவை பலப்படுத்தினாரு, யோசபாத் மன்னனை என்ன செய்தார்? பலப்படுத்தினாரு. இன்னும் சொல்ல போனால் சிம்சோனை கர்த்தர் அந்த பலவீன நேரத்தில் பலப்படுத்தினாரு. இன்னும் சொல்ல போனால் அதே அந்த பவுல் சரீரத்தில் பலவீனம் அடைந்த பொழுது அவனை கர்த்தர் பலப்படுத்தினார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல பலவீனப்பட்டாங்க. பலவீன கட்டத்தில் பலப்படுத்துகிற தேவன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பலவீனப்பட்ட பொழுது அதையும் தேவன் பலப்படுத்தினார். யோசபாத் மன்னனுக்கு வந்த ஆபத்தினால அவன் பலவீனப்பட்டான். எசேக்கியா ராஜா வந்த இக்கட்டுனால அவன் பலவீனப்பட்டான். அந்த இடத்துல அவனை பலப்படுத்தினாரு. வைராக்கியத்தினால் ஆண்டவர் செயல்பட்டாரு. சிம்சோன் அப்படி இல்லை, அவன் ஆவிக்குரிய ரீதியில் பலவீனப்பட்டான். ஆனாலும் கடைசி ஜபத்தில் அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனை கர்த்தர் பலப்படுத்தினார். ஆனால் பவுல் கொஞ்சம் வித்தியாசம். ஆவியில் ஆத்துமாவிலலாம் அவர் பலவீனப்படவே இல்லை, சரீரத்தில் பலவீனப்பட்டார். அதையும் கர்த்தர் பலனை விளங்க பண்ணினார். அது முதல் கட்டம், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு கட்டம். இங்கே வாசிக்கிறோம் 2வது கட்டம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்கள புது பலன் அடைந்து. இது என்ன கட்டம் அப்படின்னா, இது பலவீனப்பட்ட கட்டங்கள் அல்ல. இதுக்கு முன்னால நீங்க போனீங்கன்னா 29 வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு. அப்ப இது என்ன கட்டம்? சோர்வு. அடுத்த வாசி சத்துவம் இல்லாதவன். அப்ப இது என்ன கட்டம்? சத்துவம் இல்லாத. கவனிங்க, இது என்ன சூழ்நிலை அப்படின்னா, எல்லாமே வறண்டு போன ஒரு நிலைமை, எல்லாமே உலர்ந்து போன ஒரு நிலைமை. ட்ரை சீசன். அதாவது ட்ரை ஆயிட்டு, பேட்டரி ட்ரை ஆயிட்டு, லோ ஆயிட்டுல, ட்ரை ஆயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல சொல்ல என்ன அர்த்தம்? காலியாச்சு. பேங்க் பேலன்ஸ் ட்ரை ஆயிட்டு, எனர்ஜி ட்ரை ஆயிட்டு. ட்ரை அப்படிங்கிற பாருங்க என்ன அர்த்தம்? காலியா போச்சு. காலியா போச்சுக்கு தான் என்னது? இந்த ஊர்ல வாட்டர் லெவல் ட்ரை ஆயிட்டு, காலியா போச்சு. ட்ரை ஆயிட்டு என்ன அர்த்தம் தெரியுமா? இருந்துச்சு, இப்ப காலியா போச்சு. அந்த அர்த்தம் தான். ட்ரை அப்படின்னாலே வறண்டு போச்சு. இப்போ அப்படியே நாட்கள் ஆக ஆக கம்மால தண்ணி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு ட்ரை ஆக ஆரம்பிச்சிட்டுல.
லேண்டு ட்ரை ஆக ஆரம்பிச்சிட்டுல, தண்ணி குறைஞ்சிட்டு இன்னும் ஒரு சில வாரங்களில் மொத்தமாக இல்லாமல் போயிடும், ட்ரை ஆகிருது. அப்போ அது அர்த்தம் என்ன? ட்ரை அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்துச்சு, தண்ணி கம்மா நிறைய இருந்துச்சு, இப்போ வெயில் நிமித்தம் ட்ரை ஆகி காலியா போச்சு. அர்த்தம் புரியுதா? இது காலியா போச்சு, பெலன் காலியா போன ஒரு தருணம், பெலன் ட்ரை ஆகி போன தருணம், அந்த பேட்டரி லோவாக போன தருணம். அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். அவர்கள் மறுபடியும் என்ன பலன் அடைவாங்க? புது பலன் அடைவாங்க. நாட் நியூ ஸ்ட்ரென்த், திஸ் இஸ் ரினியூ ஸ்ட்ரென்த். இது நியூ ஸ்ட்ரென்த் இல்ல. புது பலன் உடனே நீங்க நியூ ஸ்ட்ரென்த் நினைக்க கூடாது, ரினியூ ஸ்ட்ரென்த். ரினியூ லைசன்ஸை ரினியூ பண்றோம்ல, கார் அதே கார் தான், லைசன்ஸை மட்டும் புதுப்பிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? பைக் அதே பைக் தான், லைசன்ஸை மட்டும் புதுப்பிக்கிறோம்ல. அது என்ன அர்த்தம்? இருந்துச்சு, டேட் முடிஞ்சிச்சு, இருந்துச்சு, டேட் எக்ஸ்பைரி ஆயிட்டு, அதனால போய் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ரினியூ பண்ண வேண்டியிருக்கு, ரினியூவல் பண்ண வேண்டியிருக்கு, புதுப்பிக்க வேண்டியிருக்கு. அதே அனுபவம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பலன் இருந்துச்சு, பலன் தாராளமா இருந்துச்சு, பலன் ஏராளமா இருந்துச்சு. என்னன்னு தெரியல, இந்த கடந்து வந்த இந்த 5 மாசத்துல, கடந்து வந்த இந்த சில வருஷங்கள்ல ட்ரை ஆயிடுச்சு, காலியா போச்சு. சொல்லுங்க, என்ன ஆயிட்டு? காலியா போச்சு. அந்த அந்த காலியா போன கட்டம் தான் இந்த 2வது கட்டம். ட்ரை சீசன் தான் இந்த செகண்ட் கேட்டகரி. இல்லாமலாம் இல்ல, இவங்க சரீரத்தில் முதல் கட்டம் என்னன்னா பலவீன கட்டம். இருந்தது பலவீனமா இருக்கு, ஆனா பலவீனமா இருக்கு. அதை கர்த்தர் பலப்படுத்தினாரு. நீங்க இந்த ஆரம்பத்தை புரிஞ்சாதான் செய்தியை புரியும். முதல்ல காலையில் என்ன சொன்னோம்னா, இருக்கு, ஆனா அது எப்படி இருக்கு? பலவீனப்பட்டு இருக்கு, பலவீனப்பட்டிருக்கு. அதை கர்த்தர் பலப்படுத்தினாரு, பலவீனப்பட்டதை கர்த்தர் பலப்படுத்தினாரு. அது வேற கேட்டகரி. இது அதுவல்ல. இப்ப எல்லாமே காலியா போயிருக்கு, எதுவுமே இல்லை, அந்த பலவீனப்பட்டது கூட கிடையாது. சொல்லுது புரியுதா? இருக்கும் இல்லையா? நீ அதாவது நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பாசையில் உங்கள்கிட்ட ஏதாவது ஏதோ கொஞ்சம் இந்த வந்து கேட்பாங்களே, சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த பிச்சைக்காரங்க வந்து கேட்குறாங்க. நேற்று வந்தான் என்னப்பா இருக்குன்னா, சரி பழைய கஞ்சி இருக்குது, சரி அதையாவது தாங்க, அதை கொடுத்தோம். மறுநாள் வந்தான், எப்பா இப்போ எதுவுமே இல்லை, நேற்று அது இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லை, ரெண்டு வேற நிலைமை தானே. அப்போ முதல் நிலைமை இருந்தது பலவீனமாக இருக்கு, அதை கர்த்தர் பலப்படுத்தினாரு. இப்போ என்னன்னா இருந்ததெல்லாம் காலியாக போச்சு, எதுவுமே இல்லை, வறண்டு போன சீசன், ட்ரை சீசன். இஸ்ரவேல் தேசத்தில் சீசன் சொல்லி நம்ம இந்த பருவ காலங்கள் வச்சிருக்கிறோம் பாருங்க. விண்டர் சீசன் என்ன இப்படி வரிசையாக வச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த பருவ காலம், மழைக்காலம், குளிர்காலம், அப்படி 4 விதமான காலங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் உண்டு. இலையுதிர் காலம் என்ன, ஸோ வசந்த காலம், அப்புறம் விண்டர் சீசன். இப்படியே வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு சீசன் வரும். என்ன சீசன்னா வறட்சியின் காலம், ட்ரை சீசன் இஸ்ரவேல் தேசத்தில் வரும். அதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் தேசத்தில் ட்ரை சீசன் வரும். அது எப்போ வரும்னா, அது இந்த நம்ம ரெசரக்ஷன் டே கொண்டாடுறோம்ல, ரெசரக்ஷன் உயிர்த்தெழுந்த தினம், அந்த உயிர்த்தெழுந்த தினம் கொண்டாடினதுலேருந்து 50வது நாளில் பெந்தேகோஸ்த தினம் வரும், பெண்டிகாஸ்டல் பண்டிகை வரும். அந்த பெண்டிகாஸ்டல் பண்டிகை முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மாதம் இஸ்ரவேல் தேசத்தில் மழையே இருக்காது. கிட்டத்தட்ட இந்த சம்மர் மாதிரி, நம்ம ஊர் சம்மர் மாதிரி 4 மாதத்துக்கு இஸ்ரவேல் தேசத்தில் ஒத்த துளி மழை இருக்காது. அதுக்கு பேர் தான் இஸ்ரவேல் தேசத்தில் என்ன பேர் கொடுத்துருக்குறாங்கன்னா ட்ரை சீசன். ட்ரை சீசன். இப்போ இருந்து காலியா போன ஒரு நிலைமை இங்க இருக்கு. பலன் இருந்துச்சு பாஸ்டர், அன்னைக்கு நல்லா ஓடணும், நல்லா ஜெபிச்சோம், நல்லா ஊழியம் செய்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சு, அதை நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும்.
அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள பலம் நிரம்பி இருந்துச்சு. அந்த அளவுக்கு எங்களுடைய எனர்ஜி ஃபுல்லா இருந்துச்சு, பேட்டரி ஃபுல்லா இருந்துச்சு. அந்த பலத்துல நாங்க அவ்வளவு ஓடணும், அவ்வளவு பிரயாசப்பட்டோம். இதெல்லாம் எப்போ? ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலத்துல. அப்படின்னு எல்லாரும் வாழ்க்கையில ஒரு சாட்சி இருக்கு பாத்தீங்களா? ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப பிரதர் சாட்சி சொல்றது பாத்தீங்களா? நாங்களும் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த காலத்துல நாங்க செஞ்ச ஊழியம், நாங்க போய் சுத்தி வந்த ஊழியம், நாங்க பண்ண பிரசங்கம், தெரு பிரசங்கம், நாங்க போயிட்டு வந்த பிரேயர் வாக்கு, சுவிசேஷ ஊழியம் எப்படி எல்லாம் இந்த காலத்துல. இன்னைக்கு ட்ரை ட்ரை, வறண்டு போச்சு, உலர்ந்து போச்சு. இந்த பாருங்க, வறண்டது யாருக்குமே பிடிக்காது. வறண்டது உலர்ந்தது யாருக்குமே. கிரேப்ஸ் பிடிக்கும்ல எல்லாருக்கும், திராட்சை பழம் பிடிக்கும்ல. ஆனா காஞ்ச திராட்சை யாருக்கு பிடிக்க பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் கவனிங்க, வறண்டு போனது யாருக்கும் பிடிக்காது, ட்ரை யாருக்கும் பிடிக்காது. இப்போ இங்க ரெண்டாவது கட்டம் என்ன கட்டம்னா வறண்டு போன நிலைமை. அத கர்த்தர் காமிக்கிறதுக்காக, அவங்களுடைய நிலைமையை காமிக்கிறதுக்காக அங்க எதை ஓமையா கொண்டு வராரு பாத்தீங்களா? எதை ஓமையா கொண்டு வராரு பாத்தீங்களா? வாசிங்க. புது பலன் அடைந்து யாரு மாதிரி? கழுகுகளை போல. சொல்லுங்க, யாரு மாதிரி? கழுகுகளை போல. கழுகுகளை போல. கவனிங்க, கழுகுக்கு இதே மாதிரி ஒரு ட்ரை சீசன் வரும், ஒரு வறண்டு போன ஒரு காலம் வரும். பலன் எல்லாம் இந்த வறண்டு போன காலம் இருக்கு பாத்தீங்களா? ட்ரை சீசன் இருக்குல்ல, பலன் எல்லாமே போயிடும். பலன் எல்லாமே இப்படி இருக்கிறவங்க எல்லாம் இப்படி போயிடுவாங்க, பலன் எல்லாமே போயிடும். சிங்க மாதிரி இருந்தவங்க எல்லாம் அவங்கள பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் வறண்டு போயிடும், உலர்ந்து போயிடும், பலன் இருக்காது. என்ன சீசன்ல? ட்ரை சீசன்ல, வறண்டு போன காலத்துல, அந்த நேரத்துல அத ஆண்டவர் காமிக்கிறதுக்கு கழுகுடைய ஓமைய இவங்களுக்கு கர்த்தர் கண்ணு முன்னால கொண்டு வராரு. கழுகை குறித்து கேள்விப்பட்டிருப்போம், நானும் சில நேரங்களில் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். கழுகு முதல் அதனுடைய ஆயுள் காலத்துல முதல் 2 பகுதி உண்டு. அவங்களுக்கு 2 பார்ட் உண்டு. பார்ட் 1, பார்ட் 2. அந்த பார்ட் 1ல கிட்டத்தட்ட 40 வருஷம் அவங்க சிறகடித்து வட்டமிடுவாங்க. 40 வருஷம் அவர்கள் கடல் தாண்டி, மலை தாண்டி, பள்ளத்தாக்கு தாண்டி பிரயாணப்படுவாங்க. 40 வருஷம் அதனுடைய இறைய குறி வச்சு தாக்குவாங்க. 40 வருஷம் அவங்க ராஜா மாதிரி வலம் வருவாங்க. யாரு? கழுகு. 40 வருஷம் முடியும் பொழுது இந்த கழுகுடைய, கவனிங்க, கழுகு பார்த்துருக்கீங்களா? உண்மையான ஒரிஜினல் சரியான நல்ல ஒரு பலனுள்ள கழுகை பார்த்துருக்கீங்களா? 2 பக்கமும் சில விதேசத்தில் கழுகை சொல்றாங்க, 2 பக்கமும் சிறகு விரிச்சிச்சுன்னு வைங்களேன், ஒரு நல்ல பலமுள்ள கழுகு. இருக்கிறதுலே அந்த ஹை கேட்டகரியில் உள்ள கழுகு இருக்கு பாருங்க, ஈகிள். அது ஒரு பக்கம் சிறகு இப்படி விரிச்சா 6 அடி நீளத்துக்கு போகுமா. இன்னொரு பக்கம் சிறக கட்டு அடிச்சுச்சுன்னா இங்கிட்டு ஒரு 6 அடி, மொத்தம் எத்தனாச்சு? மேல பறந்து போனாங்கன்னா பிளைட்டே காலி பண்ணிடுவாங்க. பிளைட்டே காலி பண்ணிடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த அளவுக்கு கழுகு பலன் உள்ளது. எப்போ? பார்ட் 1ல. இந்த 40 வயசு அடையும் பொழுது, அப்படி யார் இருக்கீங்களா? 40 வயசு, அரௌண்ட் 40, அதுக்கு 1-2 முன்ன பின்ன இருக்கலாம், பரவாயில்ல. அந்த அரௌண்ட் 40, இந்த 40 ஆகும் பொழுது கழுகு இருக்குல்ல, அந்த இறகு வெயிட் ஆயிரும். சிறகு இருக்குல்ல, சிறகு அது வெயிட் கூடிரும். அந்த சிறகை மேல தூக்க முடியாது, பறக்க முடியாது. 2 பக்கம் வெயிட் கூடிரும். அழகு இருக்குல்ல, அழகு மூக்கு இருக்குல்ல, கழுகுடைய மூக்கு, கழுகுடைய மூக்கு இருக்குல்ல, அது வெயிட் கனமாயிரும். அதால இறைய கொத்தி தூக்க முடியாது, ரொம்ப வளைஞ்சு போயிரும், அது வெயிட் ஆயிரும். நகம் இருக்குல்ல, நகம் பயங்கரமா வளர்ந்து அதுக்கு வலியை கொடுக்க ஆரம்பிச்சிடும், எல்லாமே பெயின் ஆரம்பிச்சிடும். எத்தனை வயசுல? சிலர் 40ல ஒரு பெயின் சந்திப்பாங்க, தெரியுமா? 40ல ஒரு பெயின் சந்திப்பாங்க சிலர், தெரியுமா?
அந்த பெயின்ல இருந்து ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும். ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பிரேக் த்ரூ. மோசஸ் ஃபர்ஸ்ட் 40ல ஒரு பெயின் சந்திப்பாரு, ஒரு பிரேக் த்ரூ. செகண்ட் 40ல ஒரு பெயினை சந்திப்பாரு, பிரேக் த்ரூ. இந்த கழுகு 40 ஆகும் பொழுது அதால பறக்க முடியாது, இறைய கொத்த முடியாது, உயிர் வாழவே பிடிக்காது. இப்போ இது எல்லாம் கிளம்பி எங்க போயிரும்னா, கண்ணுக்கு உயரத்துக்கு யாருக்கு எட்டாத ஒரு கண் மலையினுடைய உச்சியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அது என்ன செய்யும்னா, அந்த சிறகை அப்படியே அந்த பாறையில அடிச்சு 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 ஒண்ணு ஒண்ணா உதுக்க ஆரம்பிக்கும், ஒண்ணு ஒண்ணா உதுக்க ஆரம்பிக்கும். இப்போ மொத்தமும் சிறகு 2 பக்கமும் ஒண்ணும் இல்லாம இந்த கோழியை, லக்கான் கோழியை உரிச்சீங்கன்னா எப்படி இருக்கும், முழு அந்த மாதிரி ஆயிரும் கழுகு. கோழியை கடையில தோலை உரிக்கலாம் பார்த்தீங்களா, உருவு தெரியாம ஆயிரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கழுகு மாறிடும். அதனுடைய அந்த அழகு மூக்க பாறையில அடி அடி அடின்னு அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கும், நெகத்தை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அழகு உடைஞ்சிரும், நெகம் உடைஞ்சிரும், சிறகு பிஞ்சிரும். இப்ப பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியுமா, நம்ம எப்படி வாழணுமா, இந்த வாழ்க்கை வாழணுமாங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு. எப்போ சிலர்லாம் இந்த கேட்டகரியில் அப்படிலாம் இருக்கிறீங்க, வாழணுமா அந்த வாழ்க்கைய, அப்படி ஆயிரும் கழுகு. இப்போ பலன் இழந்து, அழகை இழந்து, நகத்தை இழந்து, சத்தை இழந்து, சத்துவத்தை இழந்து, மொத்தமா வழிஞ்சு அது வாட்டில பாறையில கிடக்கும். இதுதான் கழுகுக்கு என்ன சீசன் தெரியுமா, ட்ரை சீசன், வறண்டு போன சீசன். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, வறண்டு போன சீசன். இது அர்த்தம் என்ன, பலன் இருந்துச்சு, மேல பறக்கிற அளவுக்கு பலன் இருந்துச்சு, இப்போ எல்லாமே இல்லாம போச்சு. இருந்து இல்லாம போன ஒரு கேட்டகரி. இந்த நேரத்தில் அவங்க தனிமையா இருப்பாங்க, இந்த நேரத்தில் அவங்க ஓரத்துல யாரு கண்ணிலையும் படாம இருப்பாங்க, இந்த நேரத்தில் வாழ்க்கையில வெறுத்து போய் பல கேள்விகளோடு இருப்பாங்க. எவ்வளவு நாள் தெரியுமா, கொஞ்ச நாள், சில நாட்கள் கழித்து கழுகுக்கு இன்னும் ஒரு உருவம் வரும், உருமாற்றம் அடையும். புதுசா அந்த சிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முளைக்க ஆரம்பிக்கும், 2 பக்கமும் சிறகு அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும். அழகு அந்த அந்த மூக்கு வளர ஆரம்பிக்கும், நெகம் வளர ஆரம்பிக்கும். எல்லாம் அதுக்குள்ள ரினியூ ஸ்ட்ரென்த் வரும், புதுப்பிக்கப்பட்ட பலன் வரும். கொஞ்ச நாள்ல அந்த பலன் வந்த உடனே முதல்ல பறந்துச்சுல அந்த உயரத்தை விட அதிக உயரத்துக்கு அது சிறகடிச்சிட்டு போகுமா. இதுக்கு முன்னால ஏன் வாழணும்னு நினைச்சுக்குமா, ஆனா இப்ப நான் கண்டிப்பா வாழணும்னு தீர்மானம் எடுக்குமா. இதுல இருந்து 30 வருஷத்துக்கு அது பறக்கிறத நிறுத்தவே நிறுத்தாதான், உயர உயர பறந்துகிட்டே போவாகலாம். ஆண்டவர் இதைத்தான் தம் பிள்ளைகளுக்கு கண் முன்பா கொண்டு வந்து, உன்னுடைய ட்ரை சீசன்ல ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், எனக்கு பலன் இருந்துச்சு இப்ப பலன் இல்லாம போச்சு, ஒரு சோர்ஸ் எனக்கு இருந்துச்சு இப்ப எதுவுமே இல்லாம போச்சு, ஒரு ஹெல்ப் எனக்கு வந்துச்சு இப்ப எதுவுமே வராம போச்சு, ஒரு சில ஆதரவு இருந்துச்சு இப்ப இல்ல, எல்லாமே இருந்துச்சு இப்ப இல்ல, இருந்து இல்லாம போன ஒரு பலன் அத்த ஒரு நிலைமை, ஒரு வறண்டு போன நிலைமை. கேள்விகள் பல, வாழணுமா, இருக்கணுமா, ஊழியம் செய்யணுமா, ஜெபிக்கணுமான்னு கேள்விகள் பல. இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்களே, அவர்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்குள்ள புது பலன். சரியான வார்த்தை என்னன்னா, புதுப்பிக்கப்பட்ட பலன், renew strength. சரியான வார்த்தை, புதுப்பிக்கப்பட்ட பலன். திரும்ப வருமா, வந்த உடனே மறுபடியும் உயர எழும்புவாங்க, மறுபடியும் இங்க இருக்கிற அந்த ட்ரை சீசனுக்குள்ள போய் கொண்டிருக்கிற சில தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த வறட்சி நாளில் பல கேள்வியோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, உன்னை புரிஞ்சுக்கோ, பலவீனத்துல பலன் தந்தது போல பலன் இருந்து இல்லாமல் போன இந்த சூழ்நிலையிலும் உன்னை புது பலன் கொடுத்து உன்னை எழுப்ப என்னால முடியும். உன்னை பலவீனத்துல பலப்படுத்தின தேவன் இப்ப இருந்து இல்லாம போன இந்த சூழ்நிலையிலையும் புது பலனை கொடுத்து உன்னை எழுப்ப இந்த தேவனால முடியும்.
அல்லேலூயா. இருந்து இல்லாத ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒண்ணு மறந்துடாத. இதுக்கு முன்னால நீ உயர போன அந்த உயரத்தை பிரேக் த்ரூ பண்ணி அதை நீ மாத்தி அதை விட இன்னும் ஒரு மேலான ஒரு உயரத்தை காணும்படி கர்த்தர் உன்னை காத்திருக்க வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை இந்த வெயிட்டிங் சீசன்ல வச்சிருக்கிறாரு. ட்ரை சீசன், இது ஒரு வெயிட்டிங் சீசன். ஏன் இருந்து இல்லாம போச்சு தெரியுமா? கவனிங்க, முதல்ல இருந்து இப்ப என்ன ஆகி போச்சு? ஏன் இருந்து இல்லாம போச்சு தெரியுமா? பயன்படுத்தினதுனால காலியா போச்சு. பயன்படுத்தினதுனால வாழ்க்கையில இருந்துச்சு பாஸ்டர், அந்த பலன் இருந்துச்சு, அந்த சோர்ஸ் இருந்துச்சு, அந்த ஆதரவு இருந்துச்சு, அந்த பலன் இருந்துச்சு. அந்த பலத்தை எனக்கு சில கடமைகள் இருக்கு, எனக்கு சில பொறுப்புகள் இருந்துச்சு, எனக்கு என் பிள்ளைகளை நடத்த, என் குடும்பத்தை நடத்த, கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்த ஒரு கடமை இருந்துச்சுல, அதை நிறைவேற்றுவதற்காக இந்த இருந்த பலத்தை நான் பயன்படுத்தினேன். இப்போ காலியா போச்சு. சில நேரத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எதிர்பாராத சில சவால்கள் எனக்கு வந்துச்சு. அந்த எதிர்பாராத சவால்களுக்கு வழக்கமா பயன்படுத்துகிறத விட அதிக பலத்தை நான் போட வேண்டியதாயிற்று. அதிக பலத்தை நான் போட வேண்டியதாயிற்று. நார்மல் ரோட்ல நான் போறதை விட, அந்த ரோடு இறக்கமா இருக்குல்ல, அதுல போறதை விட, நார்மல் ரோட்ல போறதை விட கொஞ்சம் ஏத்தம் வந்துச்சுன்னு வைங்களேன், எதிர்காற்று வந்துச்சுன்னு வைங்களேன், வழக்கமா யூஸ் பண்ற பலத்தை விட. சைக்கிள் ஓட்டி பார்த்திருக்கீங்களா? ஓட்டி பழகி இருக்கிறீங்களா? ஓட்ட தெரியுமா? தெரியும் தானே? வழக்கமா சீட்ல உட்காந்துட்டு போவோம் நார்மல் ரோட்ல. ஹலோ, புரியுதா? நார்மல் ரோட்ல, மந்தித்தோப்பு ரோட்ல வழக்கமா நம்ம எதுல போவோம்? சீட்ல உட்காந்து மீச்சிட்டு போவோம். ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜிஹெச்சுக்கு நீங்க ஏறணும்னா சீட்ல உட்கார்ந்தா நீங்க மேல ஏற முடியாது, கொஞ்சம் எலும்பி அழுத்தணும். ஏன்னா ஒரு ஏத்தம் இருக்கு, ஏன்னா ஒரு மேடு இருக்கு. இந்த மேட்டை தாண்டணும்னா பலத்தை அதிகமா செலவழிக்கணும். எதிர்பாராம சில சவால்கள் வாழ்க்கையில வந்துச்சு, ஊழியத்தில் வந்துச்சு, சில போராட்டம் வந்துச்சு, எதிர்பாராத ஒரு வியாதி, ஒரு கடன் பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, சில எதிர்ப்புகள், இதெல்லாம் வந்த உடனே வழக்கமா இருக்கிற அந்த செலவழிக்கிற பலத்தை விட அதிக பலத்தை நம்ம போட வேண்டி இருந்துச்சுல. கொஞ்சம் போராடி ஜெபிக்க வேண்டியிருந்தது, போராடி அதை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இதுக்கெல்லாம் நம்ம செலவழிக்க 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 பலன் இப்போ வத்தி போச்சு, பலன் இப்போ குறைஞ்சு போச்சு. இதனால தான் இருந்தது இல்லாம போச்சு. இவங்க யார் தெரியுமா? அதான் விசேஷம். யாருக்கு இருந்தது இல்லாம போச்சு தெரியுமா? யார் பலனத்து போனாங்க தெரியுமா? அது ஏசாயாவுல தான். முந்தின வசனத்தை வாசிங்க, 30வது வசனத்தை வாசிங்க. அதுல இளைஞர், யாரு? இளைஞர் வாசிங்க ஃபுல்லா. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வயசானவங்க இளைப்படைவது ரீசன். வயசானவங்க டயர்ட் ஆகிறது ஏத்துக்கிடலாம். வயசானவங்க ஈஸியா என்ன செஞ்சிருவாங்க? இளைப்படைஞ்சிருவாங்க. ஆனா இளைஞர்கள் அவ்வளவு சாதாரணமா என்ன செய்ய மாட்டாங்க. இந்த பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அப்படியே இன்னும் 31 நாள் இதே இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ண விட்டாலும் அப்படி இருப்பாங்க. கொஞ்சம் கூட டயர்ட் இருக்கான்னு பாருங்க. இல்ல இல்ல, நம்ம முகத்தை பாருங்க. வயதானவர்கள் சீக்கிரம் இளைப்படைஞ்சிருவாங்க. ஆனா இளைஞர்கள் சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க? இளைப்படைய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளவு பலன் இருக்கு. ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா அப்படிப்பட்ட இளைஞர்களே என்ன ஆயிட்டாங்க? புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட வாலிபர்களே இடறி விழுந்தாங்க, இளைஞர்கள் இளைப்படைஞ்சிட்டாங்க. ஐயா கவனிங்க, வயசானவங்க பலவீனப்படுகிறது இயற்கை. வாலிபர்கள் அவ்வளவு ஈஸியா பலவீனப்பட மாட்டாங்க, வாலிபர்கள் அவ்வளவு ஈஸியா இளைப்படைய மாட்டாங்க. அவர்களை இளைப்படைய வாய்ப்பில்லாத அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கிற வாலிபர்களே இப்ப இளைப்படைறாங்கன்னா வாழ்க்கையில சந்திச்ச பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு பார்த்துக்கோங்க.
சிலருக்குள்ள இருந்து இல்லாம போயிருக்கல, அவங்கள குறித்து தான் கர்த்தர் இங்க பேசுறாரு. அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் சாதாரண பிரச்சனைகள் அல்ல. அவங்களுக்கு ஏன் பலன் இருந்து இல்லாம போச்சுன்னா, அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு வந்த போராட்டம் நல்லா கவனிங்க. ஒரு காலத்துல கம்பீரமா இருந்து இப்ப பலவீனப்பட்டு இலைப்படைஞ்சு இருக்கிறாங்கன்னா அவங்கள சாதாரணமா கணக்கு போட்டுறாதீங்க. சிங்கம் வயசானாலும் காட்டுக்கு அதுதான் சிங்கம். அப்படியே அவங்க பலனத்து போனதுனால சாதாரண நினைச்சிடாதீங்க. அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் அவ்வளவு பெருசு, அவங்களுக்கு வந்த போராட்டம் பெருசு. அவைகளோடு போராடி போராடி தான் பலன் எல்லாம் இப்ப காலியா போய் இருக்கிறாங்க. கவனிங்க, வயதானவர்கள் இலைப்படைகிறத எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனா இளைஞர்கள் இலைப்படையதை யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இங்க இருக்கிற சில பிள்ளைங்க வாழ்க்கையில சிலருக்குள்ள எதிர்பார்த்த பிரச்சனை வந்துச்சு, சமாளிச்சிட்டீங்க. சிலருக்குள்ள எதிர்பாராத பிரச்சனை வந்துச்சு, சமாளிக்க முடியாம நீங்க போராடுறீங்க. அந்த லாஸ நீங்க எதிர்பார்க்க, அந்த நஷ்டம் வரும் நீங்க எதிர்பார்க்கல. அவங்க உங்களுக்கு எதிராக வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அவங்க உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க நீங்க எதிர்பார்க்கல. அவ்வளவு அந்த ஒரு பலவீனம் வரும் நீங்க எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இவ்வளவு பெரிய எக்ஸ்பென்ஸ் வரும் நீங்க எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய லாஸ் வரும் எதிர்பார்க்கல. அந்த காலத்துல எதிர்பார்த்த பிரச்சனை வந்த போதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஆனா இப்ப எதிர்பார்க்காத பிரச்சனை வந்ததுனால சீக்கிரம் இலைப்படைஞ்சு போயிருக்கிறீங்க. எதிர்பார்க்காத சில எக்ஸ்பென்ஸ், எதிர்பார்க்காத சில போராட்டம் சிலர் வாழ்க்கையில நீங்க ஊடுருவி போய்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் இலைப்படையாத நீங்களே இன்னைக்கு இலைப்படைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க. கவனிங்க, இளைஞர் இலைப்படைந்து. ஏன் பலன் இல்லாமலையா? அவனுங்களுக்கு சூப்பர் பலன் இருக்கியா? இளைஞர்களுக்கு சூப்பர் பவர் இருக்கு, நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. பலன் இல்லாமல் இல்ல. அந்த வார்த்தையில உங்க கண்ணை ஆண்டவர் இப்ப திறக்கணும். மறுபடியும் நல்ல வசனத்தை நீங்க குனிஞ்சு பாருங்க, அல்லது டிவியில பாருங்க. அந்த வசனத்தை போடுப்பா. மறுபடியும் 30 வசனத்தை போடு, 40 30 போடு. வாசிங்க எல்லாரும், பாருங்க, கவனிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அங்க 2 வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இளைப்படைவது, இடறி விழுவது. ஹலோ, கவனிங்க, சொல்லுங்க, என்ன வார்த்தை? இலைப்படைவது, இடறி விழுவது. 2 வேற வேற வார்த்தை அர்த்தம். இலைப்படைவது வேறு, இடறி விழுவது வேறு. இன்னொரு சொல்லுங்க. இலைப்படைவது, இடறி விழுவது 2 வேற வேற அர்த்தம். ஏன் இலைப்படைதுன்னா, இந்த தாய்மாரெல்லாம் இருக்கிறீங்க பாருங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி வெயிலில் போய் கடினமாக பாடுபட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் உழைச்சி களைச்சு இப்போ இழைச்சி போயிட்டீங்க. இலைப்படைகிற அனுபவம் ஏன் வருதுன்னா, அதிகமாக உழைப்பதுனால, பலத்துக்கு மிஞ்சின உழைப்பதுனால, கடினமாக உழைப்பதுனால என்ன வருது? ஆங்கிலத்தில் டயர்டுன்னு போட்டிருக்கு. இலைப்படைகிறாங்க. ஆனா இடறி விழுகிறது அப்படி அல்ல. பாதையில போகிறாங்க, கவனமா இல்லாதனால இடறி விழுந்தாங்க. கவனம் இல்லாதனால இடறி விழுந்தாங்க. பாதையை கவனமா பார்த்துட்டு போகாம பெராக்கு பார்த்துட்டு போனதுனால இடறி விழுந்தாங்க. இளைப்பு கடினமான உழைப்பினால் வந்தது. ஆனா இடறி விழுவது கவன குறைவினால் வந்தது. மறுபடியும் சொல்றேன், இளைப்பு கடினமான உழைப்பினால வந்தது. ஆனா இடறி விழுவது கவனம் இல்லாததுனால வந்தது. போகிற பாதையில கவனம் இல்லாதனால இந்த ஆலயத்துல, இந்த ஆராதனையில 2 கூட்டமும் இருக்கிறீங்க. இருந்த பலன் மொத்தமும் காலியாயிரு காரணம் 2 கூட்டம் இங்க இருக்கிறீங்க. ஒரு கூட்டம் உங்க பலத்துக்கு மிஞ்சின வேலை, உங்க வயசுக்கு மிஞ்சின வேலை, அதிக பலனை நீங்க செலவழித்து உழைக்க வேண்டிய ஒரு நிலைமை, கடமைகள் நிறைய இருக்கு, சவால்கள் நிறைய இருக்கு. அதனால நீங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தனி ஆளா, ஒத்த ஆளா, இந்த சின்ன வயசுலயே பலத்துக்கு மிஞ்சின வேலைகளை பார்த்து நீங்க இழுத்து போட்டு செய்யறதுனால, அதிகமான நீங்க உழைச்சதுனால இப்போ உங்களுக்கு இளைப்பு வந்துட்டு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் இங்க இருக்கிறீங்க.
இன்னொரு கூட்டம் வாழ்க்கையில கவனம் இல்லாதனால இடறி விழுந்தவங்களும் இருக்கீங்க. போக வேண்டிய பாதையில சரியாய் போகாம எங்கேயோ பார்த்துக்கிட்டு லக்கை நோக்கி பார்க்காம அங்க இங்க அக்கம் பக்கம் பார்த்ததுனால, பார்க்க கூடாத திசையை பார்த்ததுனால, செய்யக்கூடாத காரியத்தை செய்ததுனால இடறி விழுந்தவர்கள் இருக்கிறீங்க. கடின உழைப்பினால இளைப்படைந்த தேவ பிள்ளையே, கவனம் இல்லாததுனால இடறி விழுந்த தேவ பிள்ளையே, இந்த மாலையில கர்த்தர் சொல்றார், உங்க 2 பேருக்குள்ளுமே இருந்த பலன் இல்லாம போயிருக்கல. இந்த 2 பேருக்குள்ளுமே கர்த்தர் பலனை புதுப்பிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. உழைப்பினால பலத்தை இழந்தாலும் சரி, இடறி விழுந்ததுனால ஒரு பலத்தை இழந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த 2 பேரையுமே கர்த்தர் உயிர்ப்பிக்க, பலனை புதுப்பிக்க அவர் உண்மை உள்ளவர். இல்லன்னா இந்த 2 பேரையும் பைபிள்ல கொண்டு வந்திருக்க மாட்டார்ல. இந்த 2 பேரையும் கொண்டு வந்திருக்கிறார்ல. இலை படைந்தவர்களையும் சொல்றாரு, இடறி விழுந்தவர்களையும் சொல்றாரு. இலை படைந்த ஒன்னையும் சரி, இடறி விழுந்த ஒன்னையும் சரி, இந்த தேவன், நம்ம ஆராதிக்கிற இந்த தேவன், இந்த ராத்திரி நேரத்துல உனக்குள்ள ஒரு புதிய பலத்தை, புதுப்பிக்கிற பலத்தை அனுப்பி உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன். வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. உன் நிலைமை உனக்கு தெரியும். நீ இலைப்படைஞ்சையா, இடறி விழுந்தையா, பரவாயில்ல. கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணுங்க. என் பலன் போச்சு ஆண்டவரே, என் பலன் போச்சு ஆண்டவரே, வறண்டு போய் இருக்கிற ஆண்டவரே, உலர்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே, ட்ரை சீசன்ல இருக்கிற. வாய் திறந்து கேளு. ஒரு புதிய பலன் இப்போது சபையை ஆட்கொள்வதாக. வாய் திறந்து கேளு. இடறி விழுந்ததுனால ஜெபம் குறைஞ்சு போச்சு, வேத தியானம் குறைஞ்சு போச்சு, கர்த்தரை தேடுகிற அனுபவம் குறைஞ்சு போச்சு. சிலருக்குள்ள இலை படைந்ததுனால ஆவிக்குரிய தாகம் குறைஞ்சு போச்சு. சிலருக்குள்ள இடறி விழுந்ததுனால ஆவிக்குரிய வேகம் குறைஞ்சு போச்சு. இப்போ கர்த்தர் அதுல தம் பலத்தை அனுப்புகிறாரு. கர்த்தர் இப்போ பர்டிகுலரா அந்த இடத்துல அவர்களுக்குள்ள தேவன் தம்முடைய பலத்தை அந்த பிள்ளைகளுக்குள்ள அனுப்புகிறாரு. அந்த வேத தியானம், அந்த உபவாச ஜெபம், அந்த வைராக்கிய வாழ்க்கை, அந்த வேதத்தின் ஊழியம், அந்த ஜீவ உள்ள சாட்சி உள்ள வாழ்க்கை மறுபடியும் இந்த பிள்ளைகளுக்குள்ள உயிர் பெற்று எழும்புவதாக, உயிர் பெற்று எழும்புவதாக. அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இந்த சபைக்குள்ள, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் இந்த ராத்திரியில உயிரடைய பண்ணுவதாக. புது பலத்தை அனுப்பி கர்த்தர் அவர்களை இப்பொழுது உயிர்ப்பிப்பாக. ஏன் தப்புதான் பாஸ்டர், நான் கவனமா போயிருந்தா இடறி விழுந்திருக்க வாய்ப்பில்லை. என்னுடைய கவன குறைவுனால நான் இடறி விழுந்துட்டேன். கில்ட்டி கான்சியஸ்ல ஜபத்தை குறைத்து கொண்ட தேவ பிள்ளையே, கில்ட்டி குற்ற உணர்வுல, ஆண்டவருடைய உறவுல சற்று தூரமா இருக்கிற தேவ பிள்ளையே, அந்த குற்ற உணர்வு உன்னை கொன்னு 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 நீ இடறி விழுந்துட்ட. நீ தேவனுக்கு ஆகாதவள், தேவனுக்கு நீ ஆகாதவன் அப்படின்னு பிசாசு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உன்னை இன்னும் ஆண்டவரை விட்டு தூரம் 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 கொண்டு போய்கிட்டு இருக்கிறாம்ல. கர்த்தர் இப்பொழுது அதற்கு ஒரு முடிவை வைப்பாராங்க. அந்த இடறி விழுந்த பிள்ளைகளை கர்த்தர் புது பலத்தை கொடுத்து இப்ப தூக்கி விடுகிற தேவன், பலப்படுத்துகிற கிறிஸ்து. இப்படிப்பட்ட பிள்ளைகளை இப்ப தேவன் பலப்படுத்துகிறார். நீ குற்ற உணர்வோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவ பிள்ளைய. யார் சொன்னா கர்த்தர் உன்னை விட்டுட்டாருன்னு? யார் சொன்னா ஆண்டவர் உன்னை மறந்துட்டாருன்னு? யார் சொன்னா? இல்ல இல்ல, என் ஆண்டவரை குறிச்சு மேல ஒரு வார்த்தை போட்டிருக்கு. 28 அதே அதிகாரம் 28 வாசி. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஐயா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு முறை 2 முறை 3 முறை 4 முறை அல்ல, எத்தனையோ முறை இந்த ஜனங்களை பொறுத்தவரை உங்களுக்கு விஷயம் தெரியுமா?
இந்த ஜனங்களை பொறுத்த வரையில் இவங்க உழைச்சி அதிகமாக உழைச்சி இளைப்படைந்தவர்களை விட கவனக்குறைவுனால இடறி விழுந்தவங்க தான் இந்த பயல்களுக்குள்ள அதிகமானவர் இருக்கிறாங்க. இவங்களை ஒரு முறை 2 முறை இல்லை, எகிப்திலிருந்து கிளம்பினிலிருந்து கணக்கு போட்டீங்கன்னா எண்ணிக்கையே இல்லை, அத்தனை முறை இடறி விழுந்தாங்க. தூக்கி விட்டாரு, பலத்தை புதுப்பிச்சாரு. இப்ப மறுபடியும் இடறி விழுந்திருக்கிறாங்க, பாபிலோனுக்கு போயிருக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க வனாந்தரத்தில் இடறி விழுந்தாங்க முற்பிதாக்கள், அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா செஞ்சாங்க, தூக்கி விட்டுட்டாரு. நான் எத்தனையோ முறை பண்ணிட்டேன், பல முறை பண்ணிட்டேன், இனிமேனா ஆண்டவர் என் மேலே வெறுப்பு வச்சிருப்பாரு, என் மேலே வெறுப்பு வந்திருக்கும் அவருக்கு. நான் செஞ்ச செயலை பார்த்தா கத்தருக்கே என் மேலே வெறுப்பு வந்திருக்கும். என்ன வந்திருக்கும் சொல்லுங்க, என்ன வந்திருக்கும்? கத்தருக்கு என் மேலே வெறுப்பு. உன் காதில் பிசாசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான், உன் காதில் சத்துரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கத்தருக்கு உன் மேலே வெறுப்பு வந்திருக்கும். இனிமே உன்னை ஆண்டவர் தூக்கி விட மாட்டாரு. இனிமே நீ தேவையில்லை, உன் இடத்துல வேற ஒருத்தரை கொண்டு வந்துட்டாரு. எத்தனை முறை உன்கிட்டயே அழுவாரு, இனிமே உன் பக்கத்தில் வரமாட்டார் இப்படின்னு சத்துரு உன் காதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குத்தான் கத்தர் அங்கே சொன்னாரு, ஐயா கவனிங்க, அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்களா? அநாதி தேவன் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன் இங்க சொல்லணும்? தம் பிள்ளைகளை உயிர்ப்பிக்க போறேன்னு சொல்றாருல, பலன் வத்தி போச்சு, அவங்கள மறுபடியும் நான் புது பலத்தை கொடுத்து எழுப்ப போறேன்னு சொல்லுகிற இடத்துல இதை ஏன் சொல்றாருன்னா, நீ எத்தனையோ முறை இதுக்கு முன்னால இடறி விழுந்த, நான் தூக்கி விட்டேன், இப்பவும் இடறி விழுந்திருக்க, நான் வரமாட்டேன், நான் உங்களை வெறுப்பா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்க. இல்ல, நான் சோர்ந்து போகிறது இல்ல. எத்தனை முறை இடறி விழுந்தாலும் இப்பவும் உன்னை மறுபடியும் உன்னை தூக்கி விடுகிறதற்கு, புதிய பலத்தை கொடுத்து உன்னை மறுபடியும் எழுப்பி விடுகிறதுக்கு இந்த தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. எல்லாரும் கண்ணை மூடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க. இந்த கூட்டத்தில் 5 பேர் இருந்தாலும் சரி, இப்போ ஒப்பு கொடுங்க, இப்போ ஒப்பு கொடுங்க. இடறி விழுந்ததுனால பலன் அற்று போன தேவ பிள்ளைய ஒப்பு கொடு. இடறி விழுந்துட்டேன், பல முறை விழுந்த, தூக்கி விட்டீங்க, இப்பவும் விழுந்திருக்கிறேன், எனக்குள்ள குற்ற உணர்வு, உங்களை நெருங்க முடியாதுன்னு நினைக்கிறேன், கத்தர்னு வெறுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஜோமனுங்க வாயை திறந்து, இல்ல, அநாதி தேவன் சோர்ந்து போகிறது இல்ல. அநாதி தேவன் இந்த ராத்திரி நேரத்தில் உனக்காகவே இறங்கி வந்திருக்கிறாரு, உன்னை உயிர்ப்பிக்கிறாரு. உனக்குள்ள அந்த குறிப்பிட்ட போராட்டத்தில் கர்த்தர் இப்போ தம்முடைய பலனை தருகிறாரு. நீ ஜெயிப்ப, இந்த ராத்திரியில நீ ஜெயிக்க போற, நீ ஜெயிக்க போற, நீ ஜெயிக்கிற ராத்திரி. நீ இதுவரைக்கும் தோற்று போனவன், இதுவரைக்கும் விழுந்தவன், இதுவரைக்கும் பலவீனப்பட்டவன், இப்போ கர்த்தர் உன்னை பலப்படுத்துவதனால நீ ஜெயிக்க போற. அந்த போராட்டத்தில் ஜெயிக்க போற, அந்த போராட்டத்தில் நீ ஜெயிக்க போற. வாய் திறந்து அறிக்கையிடு, அறிக்கையிடு, அறிக்கையிடு. தேவனுடைய நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்குள்ள புதிய பலன் இறங்கி வருகிறது. நீ ஜெயிக்க போற. உயிர்ப்பிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், என் தேவன் உயிர்ப்பிக்கிறவன், நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிறவன், உயிர்ப்பிக்கிறவன், உயிர்ப்பிக்கிறவன். யார் யாரு என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில பிரச்சனையை சந்திச்சு பலன் இழந்து போனாலும் பரவாயில்ல, நீ விழுந்து பலன் இழந்து போனாலும் பரவாயில்ல, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ எந்த சூழல் இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவர்களுடைய பலனை கர்த்தர் புதுப்பிக்கிறாரு. அந்த ஜபத்துக்கு மறுபடியும் உன்னை கொண்டு வர, அந்த உபவாச அனுபவத்துக்கு உன்னை மறுபடியும் கொண்டு வர. இந்த பலன் எதுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம். இப்போ கர்த்தர் உன்னை புதுப்பிக்கிறார்ல, இந்த ராத்திரியில் நீ ஏற்கனவே தோற்ற பகுதியில் நீ ஜெயிக்க போற. இதுக்கு முன்னால நீ எங்கெங்க தோற்ற, எங்கெங்க நீங்க தோற்றீங்க, எங்கெங்க நீங்க தலை குனிஞ்சீங்க, எங்கெங்க வெக்கப்பட்டீங்க, எந்த காரியத்தை ஜெயிக்க முடியாம போராடுனீங்க, அந்த காரியத்தில் இந்த ராத்திரியில் நீங்க ஜெயிக்க போறீங்க. அந்த பலன் உங்களுக்குள்ள வருகிறது. ஆமா, புது பலன் வருது. கொடுக்கிற தேவன், அந்த பலனை கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கிற தேவன்.
இந்த பலன் எதுக்கு தெரியுமா? மறுபடியும் இந்த பலத்தை ஏன் புதுப்பிக்கிறார் தெரியுமா? கவனிங்க, ஏன் புதுப்பிக்கிறார் தெரியுமா? மறுபடியும் நீ அதே பாதையில் போய் இடறி விழுவதற்கல்ல, கழுகுகளைப் போல சொட்டைகளை அடித்து உயர எழும்புவதற்கு, மேலே எழும்புவதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு, உன்னத பலத்தில் உன்னதரோடு உறவாடுவதற்கு. இனி உனக்கு அந்த பாதையில வேலை இல்லை. இனி உனக்கு அந்த ட்ராக்ல வேலை இல்லை. இனி அந்த பாதையில உனக்கு வேலை கிடையாது. இந்த பல உன்னை தரையில ஓட வைக்காது, உன்னை மேல எழும்ப வைக்கும், உன்னை மேல எழும்ப வைக்கும். வசனம் அப்படித்தானே போட்டிருக்கு, அப்படித்தானே வசனம் போட்டிருக்கு. வறண்டு போன காலத்துல பலன் இல்லாம தனிமையா நீ போராடினதை கர்த்தர் அறிந்தார். அறிந்த தேவன் மறுபடியும் அந்த பலத்தை உனக்குள்ள தர்றாரு. மறுபடியும் தந்து நீ எங்க இருக்கியோ அதுல இருந்து அடுத்து மேல எழும்ப. கழுகு இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த முளைச்ச உடனே கண்மலையில இருந்து கீழே வராது, அங்கிருந்து மேல போகும். நீ இப்ப இழந்து எங்க இருக்கிறையோ உலகம் உன்னை இதை விட கீழே போகுன்னு பாக்குறாங்க. ஆனா இந்த பலன் உனக்குள்ள வந்த உடனே அதுல இருந்து நீ மேல வர போற. அந்த ஸ்தானத்திலிருந்து உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை சொந்தக்கார பயல்களும் நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? உன் சொந்தக்காரங்க சொக்காரங்கெல்லாம் நீ நல்லா மேல வரணும்னு நினைக்கிறான்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, இதை விட நீ கீழே போக மாட்டேன்னு தான் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ நம்புகிறவரோ, நீ ஆராதிக்கிறவரோ, நீ சேவிக்கிற இந்த உண்மை உள்ள தேவன் அந்த இடத்துல இருந்து இனி ஒரு துணி நீ கீழே போக மாட்ட, நீ கீழே போக மாட்ட. அதுல இருந்து கர்த்தர் உன்னை மேல கொண்டு வருவாரு. அதுல இருந்து உன்னை மேல கொண்டு வருவாரு. அல்லேலூயா. கொஞ்சம் இந்த காரணத்தை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இதுக்கே டைம் ஆயிடுச்சு. இந்த காரணத்தை கொஞ்சம் பார்ப்போம். இளைஞர் இலைப்படைந்து, ஏன் தெரியுமா இந்த இலைப்படைகிற ஒரு அனுபவம்? ஏன் தெரியுமா இந்த சோர்வு? நல்ல பலன் இருக்கிறவங்களே அவ்வளவு சோர்வுக்குள்ள போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இளைஞரா இருந்தாலும் கூட அவங்க எதிர்பார்த்த ஏதோ ஒன்று நடக்கல, அதனால அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? சோர்வு வந்துருச்சு. ஐயா நல்ல கவனிங்க, எப்போவாது ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்காம போனா சோர்ந்து போக மாட்டோம். எப்போதுமே எதுவுமே நடக்கலனா, இங்க இருக்கிறவர்களில் பெரும்பான்மையானோர் எந்த சூழ்நிலையில நீங்க கர்த்தரை பின்பற்றுறவங்க தெரியுமா? ஒரு சிலருக்கு மட்டும்தான் எப்போதாவது ஏதோ ஒன்று நடக்காம போகுது தவிர, பெரும்பான்மையான பிள்ளைங்களுக்கு எப்போதுமே எதுவுமே நடக்கல. ஒரு சிலர் நீங்க ஆண்டவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, ஆனா இந்த ஒன்றை மட்டும் கொடுக்கலன்னு சொல்றீங்களே, உங்களை இந்த பக்கம் வைங்க. உங்களுக்கு எதிர் திசையில இன்னும் ஒரு கூட்டம் இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் ஒன்று கூட நடந்ததே இல்லை, இதுவரைக்கும் ஒன்று கூட கிடைச்சதே இல்லை, இதுவரைக்கும் ஒன்று கூட நடந்ததே இல்லை. அவங்க இருக்கிறாங்க, அவங்களும் கொஞ்சம் மனசுல வச்சு பாருங்க. இளைஞர் ஏன் இளைப்படைகிறாங்க? அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நடக்கல. சொல்லுங்க, எதிர்பார்த்தது நடக்காவிட்டால் சோர்வு ஆட்கொள்ளும். புரிந்ததா? பைபிள்லயே உதாரணம் இருக்கு தெரியுமா? எதிர்பார்த்து நடக்கலன்னா சோர்வு யாரா இருந்தாலும் சரி. கவனிங்க, அவர் கர்மேல் பர்வதத்தில் அக்கினியை இறக்குற பெரிய தேவ ஊழியரா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் எவாஞ்சலிஸ்டா இருந்தாலும் சரி, நம்பர் 1 ஊழியரா இருந்தாலும் சரி, எதிர்பார்த்தது நடக்காவிட்டால் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேல இளைஞரா இருந்தாலும் இளைப்படைஞ்சிருவாங்க.
இங்க இருக்கிற சில பிள்ளைங்களுக்குள்ள எதிர்பார்த்து 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 நடக்காததுனால உள்ளுக்குள்ள ஒரு சோர்வடைஞ்சு இருந்த பலன் வத்தி போய் நீங்க இப்ப ஓரத்தில் இருக்கிறீங்க. அந்த கர்மேல் பருவத்தில் அக்கினி இறக்குனார் தெரியுமா எலியா? இப்ப எலியா அக்கினியை இறக்குன உடனே எலியாவின் மனசுல ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னால நம்மளை எதிர்த்த ஆகாப் இப்ப காலில் வந்து விழ போறான். என்னை கொல்லும்படி தேடினால யாரு, என்னை கொலை செய்ய இருக்கிறாள் ராணி, எனக்கு விரோதமா நிற்கிறாள, அவ இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறா அப்படின்னு அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இவ்வளவு பெரிய ஊழியம் நடந்துருச்சு, இவ்வளவு வல்லமையா பிரசங்கம் பண்ணிட்டேன், இவ்வளவு பயங்கர ஊழியத்தை செஞ்சுட்டேன், இத்தனை பேருக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சு, ஒரு அசைவு வந்துட்டு அசைக்கிற ஊழியத்தை செஞ்சிட்ட உடனே இனி வாழ்க்கையில எனக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு தப்பு கணக்கு போடுறோம் நிறைய பேர். எலியா அப்படிதான் கணக்கு போட்டாரு. இவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டேன், இனிமே பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறான். மறுநாளே பிரச்சனை. நாளைக்கு இந்நேரம் உன் தலை இருக்காது. எப்ப தெரியுமா? அவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடம். எவ்வளவு அசைக்கிற ஊழியத்தை செஞ்சாலும் மறுநாளே தலை போகிற வர்ற பிரச்சனை வரத்தான் செய்யுது. மறுநாளை வித்தின் 24 ஹவர்ஸ்ல தலை போகக்கூடிய பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது ஊழியர்களுக்கு இல்ல. இப்ப எலியாவுக்கு எதிர்பார்த்தது என்ன ஆகல? ராஜா மன்னிப்பு கேட்பான், பிரச்சனை சால்வ் ஆகும், எல்லாம் சரியாக நினைச்சா பல மடங்கு பிரச்சனை. நாளைக்கு இந்நேரமே உன் தலை போகுங்கிற ஒரு சவால் வருது. எதிர்பார்த்த நன்மை நடக்கல, எதிர்பார்க்காத தீமை நடக்கு. அப்ப என்ன வரும்? யோபு சொல்றாருல்ல, வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன், அந்த நேரத்தில் டக்குன்னு கரண்ட பிடிக்கிட்டான். இருள் வந்தது. நன்மைக்கு காத்திருந்தேன், என்ன வந்துச்சு? தீமை வந்துச்சு. எப்படி இருக்கும் உள்ள? சொல்லுங்க, உள்ள என்ன இருக்கும்? இப்ப எலியா எங்க போய் படுத்திருக்காரு? எங்க போய் படுத்திருக்காரு? அதுக்கு முந்தின அதிகாரத்துல நேத்து தான். இதே நேரத்துல நேத்து எங்க இருந்தாரு? அதுக்கு மறுநாள் இதே நேரத்துல எங்க இருக்காரு? 24 மணி நேரத்துல ஒரு ஊழியக்காரர் எங்க போயிட்டான் பாத்தீங்களா? ஒரு ஊழியக்காரர் எங்க போயிட்டான் பாத்தீங்களா? எங்க இருந்து ஊழியம் செஞ்சவன் இன்னைக்கு எங்க படுத்திருக்கிறான் பாத்தீங்களா? பிறரை ஓட வைத்த எலியா தன் ஜீவனை காக்க ஓட வேண்டியதாயிற்று. பிறருடைய விசுவாச வாழ்க்கையை ஓட வைத்த எலியா தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பரிதாபம் தானே? சோர்வுல பலன் இல்லாம சூரச்செடியில படுத்திருக்காரு. சில நேரத்தில் என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் நான் சொல்றேன். சோர்வுல பலனத்து போன நேரத்தில் சூரச்செடியில் படுத்திருக்கிற எலியாவுக்கு இப்போ ஆண்டவரே வந்து ஊழியம் செய்கிறாரு. நேத்து இவனை கொண்டு ஊழியம் செஞ்ச தேவன் இன்னைக்கு இவனுக்காக அவரே ஊழியம் செய்கிறாரு. ஏன் தெரியுமா? அவன் பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கும். வாசிங்க அந்த 1 ராஜாக்கள்ல, வாசிதை 1 ராஜாக்கள் 19 மேல 5ஆம் வசனமா வாசி. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. பாத்தீங்களா? சோர்வுல வாயை திறந்தாலே நல்ல வார்த்தையா வரும், வாயை திறந்தாலே விசுவாச வார்த்தையா வருது. வாசி. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. சோர்வுல வாயை திறந்தா இப்படித்தான் வரும், இப்படித்தான் வரும். வரக்கூடாதெல்லாம் வரும், பேசக்கூடாதெல்லாம் வரும். அதனால தான் சோர்வுல நம்ம ரொம்ப பேசுவோம், கர்த்தர் நம்மகிட்ட ரொம்ப எதுவுமே பேச மாட்டார். ஏன்னா இந்த பையன் இப்போ வந்து கண்டிஷன் மோசமா இருக்கு. கண்டிஷன் இப்போ எதுவுமே பேச முடியாது. என்ன பேசினாலும் இவன் நமக்கே பிரசங்கம் பண்ணுவான். இந்த பையன் நமக்கே பிரசங்கம் பண்ணுவான். போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன். நேத்து நேரம் என்ன பேசுன? கர்த்தரே தெய்வம். இன்னைக்கு நேரம் என்ன பேசுற? போதும் கர்த்தாவே.
இப்போ ஆண்டவர் இங்க வந்து ஏதாவது பேசினாரா? கர்த்தர் இங்க வந்து ஏதாவது பேசினாரா? பேச மாட்டார். நம்ம ரொம்ப பேசினா அவர் எதுவுமே பேச மாட்டார். நம்ம அமைதியா இருந்தா அவர் எல்லாம் பேசுவார். நம்ம மூடுனா தான் அவர் வாயை திறப்பாரு. சில ஆட்களை பார்த்தீங்களா, எதுக்க நின்று ஒரு ஆள்கிட்ட விசாரிக்கன்னு போவோம், கடைசி வரைக்கும் அந்த விசாரிக்க கூட வாயை நம்மளை திறக்க விட மாட்டாங்க. ஆனாலிருந்து அக்கனா ஏலேருந்து இஜெட் எல்லாமே பேசி முடிச்சுட்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்ட்டு போவாங்க. நம்மளை வாயே திறக்க விட மாட்டாங்க. ஃபோன் பேசினாலும் அப்படித்தான், நம்மளை அளவு கூட சொல்ல விட மாட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சரிங்க பாஸ்டர் நாளைக்கு வந்து மீதியை இவ்வளோ நேரம் பேசிட்டு நாளைக்கு வந்து மீதியா. நம்மளை ஒரு வார்த்தை கூட அவங்கள உற்சாகப்படுத்தவோ ஆறுதல் படுத்தவோ ஒரு விசுவாச வார்த்தை சொல்லவோ வாயை திறக்க விட மாட்டாங்க. சில வீடுகளில் போய் உட்காந்து அவங்கள ஆறுதல் படுத்தணும் போனோம்னா அதுக்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களே ஆரம்பிப்பாங்க, அவங்களே என்ன முகவரை சொல்லுவாங்க, அவங்களே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் முடிவுரை சொல்லி ஆமேன்னு சொல்லி போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வச்சுருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? அப்போ நம்ம என்னதான் செய்யணும்? அப்போ நீங்க சொல்லுங்க, நான் அப்படிதான் ஆண்டவர் அப்படித்தான். சோறு உள்ள நம்ம ரொம்ப பேசினா கர்த்தர் எதுவும் பேச மாட்டார். ஆண்டவர் எதுவுமே பேசலை, ஆனால் ஒன்று செஞ்சார். இந்த பையன் நிலைமை மோசமாக இருக்கு, இப்போ ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்று செஞ்சார். என்ன தெரியுமா? தட்டி எழுப்பினார். இப்போ அவனுக்கு தேவை ஒரு புதுப்பிக்கிற பலன் வேணும். தட்டி எழுப்பு, சொல்லுங்க, தட்டி எழுப்பினார். எவ்வளவு நல்ல தேவன்! எனக்கு என்ன அற்புதம்னா, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, முதல்ல வாராரு, சாப்பிட்டு படுத்துருந்தான், விட்டுட்டு போகலை, நாளைக்கு வருவோன்னு சொல்லலை. நீங்களும் நானாக இருந்தால் ஒரு தடவை பேசுவோம், 2 தடவை பேசுவோம், கேட்கலன்னா இவனோடு போராட முடியாதுன்னு விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, அகெயின் அண்ட் அகெயின், மறுபடியும் மறுபடியும் ஊழியம் செய்யறதுல சோர்ந்து போகிறதே இல்லை. நான் எழும்புற வரைக்கும், நான் எழும்பி சிறகடிக்கிற வரைக்கும், நான் விசுவாச ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கிற வரைக்கும், நீங்க இங்க இருக்கிற சில தேவ பிள்ளைங்களோட கர்த்தர் பேசுறாரு, படுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை பேசுறாரு, திங்கள் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் படுக்கிற வேலை மட்டும்தான். ஆனாலும் கர்த்தர் விட்டுவா நினைக்காதீங்க. மறுபடியும் மறுபடியும் நீ எழும்புற வரைக்கும், எப்ப வரைக்கும்? நீ எழும்புற வரைக்கும், உயர பறக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டாரு. மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு ஊழியம் செஞ்சு அவனுக்கு அவனுடைய பலனை புதுப்பித்தார். சொல்லுங்க, பலனை புதுப்பித்தார். எதிர்பார்த்த காரியம் நடக்காததுனால சோர்ந்து போய் அந்த படுத்திருந்த ஊழியனை விட்டுற மாட்டாரு. இந்த தேவன் உன்னை விட்டுற மாட்டாரு. இத்தனை வருஷம் நீ ஆராதிச்சுட்டு, இத்தனை வருஷம் அவரை சேவித்துட்டு, இத்தனை வருஷம் அவருக்கு சாட்சியா நீ இருந்துட்டு, இப்போ இந்த பிரச்சனையினால நீ கீழே மூழ்கி போக, படுத்து உன் காரியம் முடிவுக்கு வர விட்டுவார் நினைக்கிறையா? விட்டுற மாட்டாரு, விட்டுற மாட்டாரு. மறுபடியும் மறுபடியும் ஊழியம் செய்வாரு. வெளிச்சத்தை அனுப்புவாரு, வசனத்தை அனுப்புவாரு, சத்தியத்தை அனுப்புவாரு, ஊழியனை அனுப்புவாரு. கேட்கலையா? தூதனை அனுப்புவாரு. இன்னும் எழும்பலையா? அவரே வருவாரு, அவரே வருவாரு. ஊழியனை அனுப்பி, தூதனை அனுப்பி, கேட்கலையா? அவரே வருவாரு, அவரே உனக்கு வருவாரு. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்க முடியும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணும்படி அவரே வருவார், அவரே வருவார். அதுக்கப்புறம் அந்த பலன் கொடுத்தார் பாருங்க. எத்தனை நாள் நடந்தா? 40 நாள். ஒரு நாள் கூட நடக்க பலன் இல்லாம படுத்த எலியாவே கர்த்தர் பலனை புதுப்பிச்ச உடனே, புது பலனை கொடுத்த உடனே 40 நாள் வனாந்தரத்தில் நடந்தாங்க. இங்க இருந்து வீடு வரைக்கும் போகணும். எத்தனை தடவை உட்கார்ந்து எழும்புறோம் இல்லை? அடிக்கிற வெயில்ல. அது வனாந்தரம் சும்மா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 40 நாள் நடந்தாம்னா ஒன்று தெரியுமா? அதுக்கப்புறம் இதுக்கு கவனிங்க, இதுக்கு முன்னாட செஞ்ச ஊழியத்தை காட்டிலும் இந்த இடத்துல இருந்து அவர் செஞ்ச ஊழியம் இருக்கு பாருங்க, எல்லாமே புதுசு. ராஜாக்கள் அபிஷேகம் பண்றாரு, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்துறாரு. இந்த ரெண்டையும் இதுக்கு முன்னால செஞ்சதே இல்லை.
கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து பலனத்து எதிர்பார்த்து நடக்காம முடங்கி கிடக்கிற சில பிள்ளைங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இந்த புது பலனை புதுப்பித்து உன் பலனை புதுப்பித்து கர்த்தர் உயர எழுப்புனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? இதுவரைக்கும் உங்க மூலம் நடக்காத சில காரியங்கள், நடக்காத சில ஊழியங்கள், உங்க மூலம் நடக்காத சில காரியங்கள், இதுவரைக்கும் செய்திராத சில காரியங்கள் உங்களை கொண்டு இந்த தேவன் செய்வார், நிறைவேற்றுவாரு. யாரும் செய்யாதத, யாரும் செய்ய முடியாதத உங்களை கொண்டு கர்த்தர் செய்வாரு. பலனத்து போன உன்னை கொண்டு கர்த்தர் செய்வாரு. அதை செய்யறதுக்கு தான் இந்த புது பலன். இந்த புது பலன் வறண்டு போன நிலத்துல தண்ணீர் ஓடி வரப்போகுது. இப்போ காஞ்சு போன நிலத்துல தண்ணீர் ஓடி வரப்போகுது. இப்போ வத்தி போன பலன் மறுபடியும் இப்போ புரண்டு வரப்போகுது. மறுபடியும் எழும்புவ, இன்னும் மேல போவ. இதுக்கு முன்னால நீ செய்திராத ஏதோ சில விசேஷமான காரியத்தை கர்த்தர் ஓ மூலம் செய்ய போறாரு. யாரு காதும் கேள்விப்படாத, யாரு கண்ணும் பார்க்காத, எந்த ஜாதிகளிடத்திலும் கர்த்தர் செய்திராத சில விசேஷமான காரியத்தை ஓ மூலம் கர்த்தர் செய்ய போறாரு. அதற்காகத்தான் இந்த பலனை கர்த்தர் உனக்குள்ள தர விரும்புகிறாரு. ஓ பலத்தை புதுப்பிக்க விரும்புகிறாரு. அப்படியே முழங்கால் படிடுவோமா? அப்படியே முழங்கால் படிடுவோமா? யாரோ சிலரை ஆண்டவர் இந்த ராத்திரியில ஊழியம் செய்ய விரும்புறாரு. சில பிள்ளைகளுக்குள்ள, சிலருக்குள்ள கர்த்தர் ஊழியம் செய்ய விரும்புறாரு. எல்லாம் முழங்கால் படிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி தங்கச்சி, வெக்கப்படாத. இனி நீ ஒரு நாளும் கில்ட்டி கான்சியஸோடு இருக்காத, குற்ற உணர்வோடு இருக்காத. அல்லேலூயா. இது நீ ஜெயிக்கிற ராத்திரி, இது நீ வெற்றி பெறுகிற ராத்திரி, இது நீ எழும்புகிற ராத்திரி, நீ பலனடைஞ்சு எழும்புகிற ராத்திரி, உயர எழும்புகிற ராத்திரி. உன் பலவீனங்கள் தோற்று போகிறது. சத்துரு இதுவரைக்கும் நீ சத்துருவினத்தில் தோற்றதைத்தான் அவன் பார்த்தான். ஆனா இப்போ கர்த்தர் தம் சமூகத்தில் சொல்றாரு, இப்போ முதல் முறையா சத்துரு உன்னிடத்தில் தோற்று போக போறான். அந்த பலவீனம் ஓட்ட தோற்று போக போகுது. அந்த பிரச்சனை ஓட்ட தோற்று போக போகுது. அந்த போராட்டம் உன்னிடத்துல தோற்று போக போகுது. வாய் திறந்து ஜெபிங்க. அல்லேலூயா. அர்ப்பணிச்சு ஜெபிங்க. ஊக்கமா ஜெபிங்க. கர்த்தர் இப்பொழுது தம்முடைய பலத்தை அனுப்புவாராக. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சோர்ந்து போகல. இது உனக்கான ராத்திரி. கர்த்தர் சோர்ந்து போகல, உன்னை விட மாட்டாரு. நீ எனக்கு வேணும்ன்றாரு. நீ எனக்கு வேணும், நீ தாண்டா எனக்கு வேணும். ஒரு காலத்துல எனக்கு நீ உண்மையா இருந்தல்ல, ஒரு காலத்துல நீ எனக்கு உண்மையா இருந்தல்ல. என் மேல யாரும் வைக்காத அளவுக்கு என் மேல நேசம் வச்சல, என் மேல அன்பு வச்சல, பாசம் வச்சல, வைராக்கியம் வச்சல. அதை நான் மறந்து போகல, அதை நான் மறந்து போகல. அல்லேலூயா. அதை நான் மறந்து போகலன்றார் கர்த்தர். ஆமென். அதையெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அவருடைய ஞாபக புஸ்தகத்துல. அதெல்லாம் கணக்குல வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ இந்த நேரத்துல நீ விழுவேன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ விழுவேன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் அவர் உன்னை விட்டு எங்கேயும் போகல, உன் அருகில நிற்கிறாரு, உன்னை தூக்கி விடுகிறாரு. இங்க இருக்கிற சில பிள்ளைகளை ஆண்டவர் தூக்கி விட விரும்புகிறாரு. உன் பலனை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறாரு. மறுபடியும் அந்த ஜெபத்துக்கு நீ வரணும். மறுபடியும் அந்த மலை மேல ஏறி வரணும். அதிகாலை ஜெபத்துக்கு ஏறி வரணும். அல்லேலூயா. வைராக்கிய வாழ்க்கைக்கு நீ ஏறி வரணும். இப்போ கர்த்தர் தன் பிள்ளைகளுக்குள்ள அந்த பலனை தருவாராக. ஆவியில் நிரம்பி ஜெபமனு. தங்கச்சி, தம்பி, ஆவியில் நிரம்பி ஜெபமனு. அல்லேலூயா. தாய் தகப்பனே, ஆவியில் நிரம்பி ஜெபமனு. கர்த்தர் தம்முடைய பலனை தன் பிள்ளைகளுக்குள்ள இப்பொழுது ஊற்றிக் கொண்டிருக்கிறாரு, ஊற்றிக் கொண்டிருக்கிறாரு, ஊற்றிக் கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இப்பொழுது புதுப்பித்துக் கொண்டிருக்கிறாரு.